ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹபீப்ஸ். நான் உங்கள் ஹபீபுல்லா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட எபிசோட் 5 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய எபிசோடில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இதுலேயும் நம்ம சூப்பரான டிப்ஸை நிறைய பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இன்னையோட ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீப்ளேஸ் சேம் ஆப்ஜெக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ காப்பி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை அட்ஜஸ்ட் பண்ணி மறுபடியும் இங்கே வைக்கிறதுக்கு பதில், ஸோ இதே பிளேஸில் எனக்கு இந்த இமேஜஸ் எல்லாமே எனக்கு ரீப்ளேஸ் ஆகணும். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் என்கிட்ட இருக்கு அப்படின்னா, ஸோ அந்த ஆப்ஜெக்ட் அந்த பிளேஸில் இருக்கிற பிளேஸ்லேயே எனக்கு ரீப்ளேஸ் ஆகணும். ஸோ எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படின்னா, ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எந்த ஆப்ஜெக்டாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணிட்டு எந்த ஆப்ஜெக்டை ரீப்ளேஸ் பண்ணுமோ அந்த ஆப்ஜெக்ட் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆர் கொடுத்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணீங்களோ அந்த ஆப்ஜெக்ட் உங்களுக்கு இருக்கிற பழைய ஆப்ஜெக்ட்ல ரீப்ளேஸ் ஆகிடும், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணாம. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஆப்ஜெக்ட் எடுத்தாலும் சரி, இப்போ இமேஜஸ் நம்ம பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, நான் என்ன பண்ணுறேன், இதை மாதிரி செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஆர் ஷிஃப்ட் ஆர் கொடுக்குறேன். ஸோ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ரீப்ளேஸ் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா, உங்ககிட்ட எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த இமேஜாக இருந்தாலும் சரி, ஸோ நீங்கள் அதை எப்படி இருந்தாலும் எல்லா இடத்துலையும் எத்தனை இடத்துல இருந்தாலும் அது எல்லாத்தையும் ஒன்னா செலக்ட் பண்ணி ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஓகே ஓகே அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோ வித். ஸோ ஆட்டோ வித்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் இங்கே வச்சிருக்கீங்க அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட்டை எனக்கு 4 லைன் வேணாம், ஒரே ஒரு லைனில் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஜஸ்ட் இதை ட்ராக் பண்ணி இந்த மாதிரி இழுத்து இந்த மாதிரி வைப்பீங்க இல்லையா? ஸோ அதுக்கு பதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பதில் இந்த கார்னரில் போயிட்டு ஒரு டபுள் கிளிக் பண்ணாலே போதும். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, அந்த லைனை ஸ்ட்ரெயிட் லைனாக ஒரே லைனாக உங்களால் கொண்டு வந்துட முடியும். ஸோ அப்படி இல்லை, நான் கண்ட்ரோல் ஜி கொடுத்துட்டேன், பேக் வந்துட்டேன், அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல டெக்ஸ்டுடைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இல்லையா, இந்த ப்ராப்பர்ட்டிஸில் இந்த கார்னரில் இந்த இடத்துல இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் ஆட்டோ வித். இதை கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கு அதே மாதிரி ஒரு லைனில் உங்களுடைய டெக்ஸ்ட் ஈஸியாக வந்துடும். ஓகே, அடுத்த டிப்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பி எஸ் பிஎன்ஜி. ஸோ காப்பி எஸ் பிஎன்ஜினா என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் எந்த ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு இமேஜாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஐக்கானாக இருந்தாலும் சரி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, பழையசுலேருந்து இந்த ஐக்கானை இது எடுத்துக்கிறேன். இது நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிடுறேன். ஸோ இது என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் இந்த இமேஜ் எடுத்துறேன். இந்த இமேஜை நான் என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணணும். ஸோ காப்பி எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் சி கொடுக்காம அதுக்கு பதில் கண்ட்ரோல் ஷிஃப்ட் சி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிடும்னா, உங்களுக்கு காப்பி எஸ் பிஎன்ஜின்னு வரும். ஸோ ஓகேவா, இதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி கூட பண்ணலாம். அப்படின்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் சி கொடுத்தீங்கனாலே உங்களால் என்ன பண்ணிட முடியும்னா, காப்பி எஸ் பிஎன்ஜின்னு வந்துருச்சு இல்லையா? ஸோ இதை என்ன பண்ணுங்க, உங்களுக்கு எந்த ஆப்ஜெக்டை வேணுமோ அந்த ஆப்ஜெக்டை இது மாதிரி செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு வெறும் கண்ட்ரோல் வி கொடுத்தாலே போதும், உங்களுக்கு அந்த ஆப்ஜெக்ட் எல்லாமே உங்களுக்கு பிஎன்ஜியை நம்ம காப்பி பண்ணோம் இல்லையா, அது எல்லாமே உங்களுக்கு பிளேஸ் ஆகிடும். ஸோ இது பிளேஸ் ஆனது எல்லாமே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபில்ல இமேஜஸாக பிளேஸ் ஆகிருக்கும். ஸோ அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், இதை கூட நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎன்ஜியை எடுத்து போட முடியும். ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் சி கொடுத்து பிஎன்ஜியை காப்பி பண்ணிட்டேன். ஸோ ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு இந்த ரெண்டுத்துக்கு மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுறேன். கண்ட்ரோல் வி கொடுத்து ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ இது எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, பிஎன்ஜியாக உங்களுக்கு இமேஜஸாக உங்களுக்கு வந்துடுச்சு. ஸோ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஒரு டெக்ஸ்ட்லேயும் உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் நான் ஒரு டெக்ஸ்ட்டை என்ன பண்ணுறேன், டைப் பண்ணுறேன். ஸோ இந்த டைப் பண்ண டெக்ஸ்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். ஓகேவா, இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இதை எனக்கு பிஎன்ஜியாக வேணும் இல்லையா, ஆல்ரெடி நான் பிஎன்ஜியாக தான் காப்பி பண்ணியிருக்கேன். நான் இது எனக்கு பிளேஸ் பண்ணணும். ஸோ இதில் நீங்கள் கண்ட்ரோல் வி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பேஸ்ட் ஆகும். நீங்கள் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு பதில் என்ன பண்ணணும்னா, இதை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல இங்கே இந்த இடத்துல ஃபில்லுன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கண்ட்ரோல் வி கொடுத்தா உங்களுக்கு அது இமேஜாக பிளேஸ் ஆகிடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இமேஜாக உங்களுக்கு பிளேஸ் ஆகிருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஈஸியாக என்ன பண்ணலாம்னா, நிறைய விஷயத்த நம்மளால பண்ண முடியும் ஃபிக்மால. ஸோ இந்த மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். பாய்.